முதல் வினா, ஸ்கரப் டைபஸ் என்பது எந்த வகை நோய் தொற்று? விடை, பாக்டீரியா நோய் தொற்று. ரிக்கென்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த பூச்சிகள், உயிரினங்கள் மனிதனை கடிக்கும்போது ஸ்கரப் டைபஸ் தொற்று ஏற்படுகிறது. அறிகுறிகள்: காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் ஏற்படும். எலிசா இரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை மூலம் இந்த நோயை கண்டறியலாம். இரண்டாவது வினா, 2024ஆம் ஆண்டின் பெண்களுக்கான சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் இந்தியாவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? விடை, கேரளம். தெலுங்கானா 2வது இடத்திலும், மகாராஷ்டிரா 3வது இடத்திலும், தமிழ்நாடு 4வது இடத்தை பிடித்துள்ளது. பெண்களுக்கான சிறந்த நகரங்களில் பட்டியலில் பெங்களூரு முதலிடத்தையும், சென்னை 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. மூன்றாவது வினா, எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் சலன்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை, ஆஸ்திரிய நாட்டின் இடைக்கால பிரதமராக. அலெக்சாண்டர் சலன்பர்க் ஆஸ்திரிய நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார். கூட்டணி அரசு அமைக்க முடியாததால் பிரதமர் ஹால்ஸ் நேமர் பதவி விலகியுள்ளார். நான்காவது வினா, 2025இல் உலக அளவில் முதலிடம் பிடித்துள்ள வலிமையான பாஸ்போர்ட் எது? விடை, சிங்கப்பூர் பாஸ்போர்ட். ஆண்டுதோறும் லண்டனை தலைமையிடமாக கொண்டுள்ள ஹென்ஸ்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனம் இந்த தரவுகளை வெளியிடுகிறது. இந்தியா 2024ஆவது ஆண்டில் 80வது இடத்தை பிடித்திருந்தது. தற்போது 2025இல் 85வது இடத்தை பிடித்துள்ளது. 5 இடம் பின்தங்கி காணப்படுகிறது. ஐந்தாவது வினா, உலக ஹிந்தி தினம் கொண்டாடப்படும் நாள் எது? விடை, ஜனவரி 10. உலக ஹிந்தி தினமானது உலக ஹிந்தி திவாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இது 1975ஆம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற ஹிந்தி மாநாட்டை குறிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. முதலில் 2006ஆம் ஆண்டு உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டது. ஆறாவது வினா, இமேஜின் டிஎன் 2025 வர்த்தக மாநாடு எங்கு நடைபெறுகிறது? விடை, சென்னையில். இமேஜின் டிஎன் 2025 வர்த்தக மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்தார். மாநாட்டின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுதல். ஏழாவது வினா, சமீபத்தில் ஓய்வு அறிவித்த மார்டின் கப்தில் எந்த விளையாட்டை சார்ந்தவர்? விடை, கிரிக்கெட் விளையாட்டை சார்ந்தவர்.